ஸ்டாலின் ஒண்ணு மட்டும் திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்கிறார். என்ன பேசுறாரு ஸ்டாலின்? நாங்க திமுகவில் தேர்தல் அறிக்கையில 8000 ரூபாய் கூப்பன், என்ன கொடுப்பானுங்களா? 8000 ரூபாய்க்கு கூப்பன் கொடுக்கறானுங்களா? நான் சொல்றேன், ஏமா நீங்க ஏமாறாதீங்க பெண்கள். திமுக 8000 ரூபாய் கூப்பன் ஒரு காகிதம், ஒரு பேப்பர், வெத்து பேப்பர். அது அந்த 8000 ரூபாய் கூப்பன் வாங்குறதுக்கு நீங்க 3000 ரூபாய் திமுக லஞ்சம் கொடுக்கணும். எல்லாத்துக்கும் கிடைக்காது. அது திமுக குடும்பத்தை மட்டும்தான் கொடுப்பான். ஆனா எடப்பாடி பழனிசாமி உங்க நேரடி உங்க வங்கி கணக்கில், உங்க பேங்க் அக்கவுண்ட்ல பணத்தை போடுறாங்க. 8000 ரூபாய் பெருசா 10,000 ரூபாய் பெருசா? 8000 ரூபாய் பேப்பர் காகிதம் பெருசா 10,000 ரூபாய் பணம் பெருசா? கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்களுக்கு கூட ஒரு ஃப்ரிட்ஜ் சேர்த்து கொடுக்கிறார். அப்போ எவ்வளோ, அதாவது 5 வருஷம் ஆண்டுட்டு நாங்க தமிழ்நாட்டுக்கு இதெல்லாம் செஞ்சோன்னு சொல்ல தகுதி இல்லை ஸ்டாலின் அவர்களுக்கு. ஒரு முதலமைச்சர் 5 ஆண்டு கால ஆண்டு என்ன சொல்லணும்? நீ உண்மையிலே தமிழ்நாட்டுக்கு நீங்க சாதனை செஞ்சிருக்கீங்கன்னா அந்த சாதனையை பத்தி பேசி ஓட்டு கேட்கணும். நீ பேசுறது 8000 ரூபாய் கூப்பன் தர, இப்படி எல்லாம் ஏமாத்து வேலை செஞ்சுக்கிட்டு எதுவும் ஈடுபட போறது கிடையாது. மக்கள் தெளிவா இருக்கின்றார்கள், விவசாயிகள் தெளிவா இருக்கின்றார்கள். நம்ம வெற்றி பெற்றவுடன் தமிழ்நாட்டில் நெசவாளர்களுக்கு தனி பட்ஜெட் நாங்கள் போடுவோம். இன்னைக்கு விவசாயிகளுக்கு தனி பட்ஜெட், அதே போன்று நெசவாளர்களுக்கு தனி பட்ஜெட்டை நாங்கள் போடுவோம். இதெல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டும். நெசவாளர்கள் ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் தேர்தல் அறிக்கை வெளியிட்டார். அந்த தேர்தல் அறிக்கையில ஒரு வார்த்தை கூட மதுவை பற்றி வரவில்லை, ஒரு வார்த்தை கூட போதையை பற்றி வரவில்லை, கஞ்சாவை பற்றி வரல, ஒரு வார்த்தை கூட இல்லை. ஒரு தேர்தல் அறிக்கை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார். அதில் அதிமுக வெற்றி பெற்றவுடன் படிப்படியாக மதுவிலக்கை கொண்டு வருவோம். அதிமுக வெற்றி பெற்றவுடன் இந்த போதை புழக்கத்தை நாங்கள் வேரோடு ஒழிப்போம், அதற்கு தனி பிரிவை உருவாக்குவோம் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். இதைத்தான் தமிழ்நாட்டுக்கு தேவை. இதுதான் பெண்கள் பாதுகாப்புக்கு தேவை, இதுதான் குழந்தைகளுக்கு தேவை, இதுதான் விவசாயிகளுக்கு தேவை, இதுதான் பெற்றோர்களுக்கு தேவை. எது தேவையோ அது நம் கூட்டணி கொடுக்கிறது. மற்றபடி எல்லாமே கொள்ளடிக்கின்ற ஒரு கும்பல் இந்த திமுக கும்பல். அதற்கு தலைவன், கொள்ளடிக்கின்ற தலைவன் எங்க? ஏவா வேலு, இந்த மாவட்டத்தை சார்ந்தவர். நாங்களும் எவ்வளவு கேட்டு பார்த்துட்டோம். இந்த மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், தமிழ்நாட்டில் 2வது பெரிய மாவட்டம் பரப்பளவில். இந்த எல்லையிலிருந்து அந்த எல்லைக்கு போனோம்னா 160 கிலோமீட்டர் போகணும். இதை எப்படியாவது கொஞ்சம் பிரிங்க, இந்த மாவட்டத்தை பிரிங்க, நிர்வாகத்துக்கு வசதியா இருக்கும், மாவட்டத்தை எப்படியாவது பிரிங்கன்னு எத்தனை முறை நாங்க கேட்டு பார்த்துட்டோம். ஏன் தெரியுமா? ஏவா வேலு பிரிக்கல, அவருடைய ராஜ்யமா இது. அவர் மன்னரா, அவருடைய ராஜ்யமா, அது பிரிக்க மாட்டாராம். இதே எடப்பாடி பழனிசாமி கடந்த ஆட்சி காலத்தில் காஞ்சிபுரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், வேலூர் மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம், இப்படியெல்லாம் பல மாவட்டங்களை பிரித்திருக்கின்றார். நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வந்தவுடன் இந்த திருவண்ணாமலை மாவட்டம் பிரிக்கப்படும், நிர்வாகத்திற்காக பிரிக்கப்படும். பிரித்தால்தான் திட்டங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து சேரும், நிர்வாகம் உங்கள் வீட்டுக்கு வந்து சேரும். இல்லைன்னா இவ்வளவு பெரிய மாவட்டத்தில் ஒன்றும் பண்ண முடியும். ஸ்டாலின் அவர்கள் கடந்த சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் இந்த மாவட்டத்தில் 15 வாக்குறுதிகளை கொடுத்தார். எல்லாம் மறக்கக்கூடாது. நீங்க எல்லாம் ஸ்டாலின் அவர்கள் கடந்த சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் இந்த மாவட்டத்தில் 15 வாக்குறுதி கொடுத்தார். அதை எத்தனை நிறைவேற்றினார் தெரியுமா? 0. ஒன்னு கூட நிறைவேற்றல ஸ்டாலின் அவர்கள். எவ்வளவு பெரிய ஒரு துரோகம் அது! தென்பெண்ணையாறு பாலாறு செய்யார் இணைக்கின்ற வேண்டும் என்று எத்தனை முறை நாங்க கேட்டு பார்த்துட்டோம். ஒன்றும் கிடையாது. இந்த நந்தன் கால்வாய் திட்டத்தை பத்தி பேசி பேசி அழுத்து போச்சு. அதுல இதெல்லாம் ஒன்றும் செய்யாத இந்த துரோகி திமுக துரோகி ஆட்சியை அகற்றுங்கள், விரட்டி அடியுங்கள். போதும், இவர்கள் ஆண்டு கொள்ளையடிச்சது போதும்.
திமுக 6 லட்சம் கோடி ரூபாய் கொள்ளடிச்சிருக்கீங்க தமிழ்நாட்டில். எவ்வளவு? 6 லட்சம் கோடி ரூபாய் திமுக கொள்ளடிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில். இதெல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டும்.